சேனல் நேயர்களுக்கு நமஸ்காரம். நான் உங்க அபிதா ஸ்ரீ. இது டீ டைம் இல்ல, ஸ்த்ரீ டைம், நமக்கான டைம், பெண்களுக்கான டைம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொன்னா கல்யாணம். கல்யாணம்னு சொன்னோடனே நம்ம முகத்துல ஒரு உற்சாகம் வர்றது இல்ல. ஆனா ஒரு அப்பா ஒரு தன்னோட பொண்ணு கிட்ட போய் சொல்லும் போது, கல்யாணமா இப்பவே வா, அதுக்குள்ளியா, நான் இப்பதானே படிச்சுட்டு வந்தேன், அதுக்குள்ள என்ன கல்யாணங்க அப்படின்னு அந்த பொண்ணு கேட்கறது. அடுத்தது திரும்பியும் நான் வேலைக்கு போகணும், அதுக்கப்புறம் தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு வாதாடின்னு இருக்கு. வேலைக்கு போயிட்ட அப்புறம் போய் அப்பா கேட்டா, இப்பதானே வேலைக்கு போனேன், நான் கொஞ்ச நாள் சம்பாதிக்கிறேனே, நான் வேலை பண்ணிட்டு கல்யாணம் பண்ணிக்கிறேனே, நான் லைஃப்ல செட்டில் ஆயிட்டு கல்யாணம் பண்ணிக்கிறேனே அப்படின்னு வாதாடின்னு இருக்கா. ஆனா நம்ம கல்யாணம்ங்கிறது ஆயிரங்காலத்து பயிர் இல்லையா? அத சரியான வயசுல பண்ணணும்னு பெரியவா சொல்லிருக்கா இல்லையா? மூவெட்டில் செய்யாத திருமணம்னு சொல்லிருக்கா இல்லையா? சரி, இன்னைக்கு அவ படிச்சு முடிக்கணும், வேலைக்கு போகணும், இதெல்லாம் டைம் கேக்குறா. ஓகே, மூவெட்டில்னா 24, இன்னும் ஒரு 2 வருஷம் கூட கொடுப்போமே, 26, அட் தி மேக்சிமம் 26க்குள்ள கல்யாணம் பண்ணிடணும். கல்யாணம் பண்ணி குழந்தை வந்த அப்புறம் அதுக்கப்புறம் போய் எல்லாம் லைஃப்ல செட்டில் ஆகலாமே. கல்யாணம் பண்ணி குழந்தை வந்தாதான் லைஃப்ல செட்டில் ஆகுறதுங்கிறதே அர்த்தம். நம்ம இவ்வளவு சம்பாதிச்ச அப்புறம் அதெல்லாம் யாருக்காக சம்பாதிக்கணும்? குழந்தைகளுக்காக தானே, அவளுக்காக தானே நம்ம சேர்த்து வைக்கிறோம். அப்போ அந்த குழந்தைங்கிறது நமக்கு சரியான வயசுல வந்துடணும் இல்லையா? சரி, இப்ப என்ன ஆறுது? இவ 20 வயசு 26 வயசு எல்லாத்தையும் கழிச்சு 30 35 வயசுல கல்யாணம் பண்ணிக்கிறா. 30 வயசுல கல்யாணம் பண்ணிட்டா 35 வயசுல குழந்தை வர்றதுன்னே வச்சுப்போம். அப்போ அந்த குழந்தை நாளைக்கு வளர்ந்து பெருசாகும் போது இவாளுக்கு எப்படியும் 55 60 வயசு ஆயிடும். அப்ப அந்த குழந்தை கூட ஓடுற அளவுக்கு இவாளுக்கு தெம்பு இருக்காதே. ஜென்சிக்கும் மில்லினியல்ஸ்க்குமே டிஃபரன்ஸ் இருக்கு இல்லையா? இப்போ நான் என்னோட அப்பாண்ட சொல்றேன்னா அந்த ஒரு கான்ட்ரவர்ஷியல் வர்றது இல்லையா? அப்போ அந்த ஏஜ் கேப்பை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணணும்ல. அந்த கான்ட்ரவர்சி நம்ம என்ன சொல்ல வரோங்கிறது போய் பேரண்ட்ஸ்க்கு சேரணும்ல. அப்போ அந்த குழந்தை நாளைக்கு நம்ம கிட்ட பேசும்போது அந்த குழந்தை அந்த ஜெனரேஷன்ல என்ன ஃபேஸ் பண்றா, எப்படி ப்ராப்ளம்ஸை ஹேண்டில் பண்றாங்கிறத நம்ம கிட்ட சொல்லும் பொழுது நம்ம அத சரியா உள்வாங்கிட்டு அந்த குழந்தைக்கு சொல்யூஷன் சொல்லணும் இல்லையா? அதுக்கு நமக்கு உடம்புல மனசுல எல்லாத்துலயும் தெம்பு இருக்கணும். கரெக்டு தானே? அப்போ நம்ம வயசை ஏத்திண்டே போனா நமக்கு அந்த தெம்பு இல்லாம போயிடுமே. அதனால நேச்சர் எப்பொழுதுமே டைமிங்கை நோக்கி தான் ஒர்க் பண்ணும். ஒரு சேயிங் இருக்கு, நேச்சர் ஒர்க்ஸ் ஆன் டைமிங், சொசைட்டி ஒர்க்ஸ் ஆன் ட்ரெண்ட்ஸ். ஸோ இந்த ட்ரெண்ட்ஸை ஃபாலோ பண்ணாம சோ கால்டு டைமிங் அப்படிங்கிறத நம்ம மெயின்டைன் பண்ணி கரெக்டான ஏஜ்ல மேரேஜ் பண்ணி கரெக்டான ஏஜ்ல குழந்தையும் பெத்துட்டு அந்த குழந்தைய வளர்க்கறதுல டைம் ஸ்பெண்ட் பண்ணி லைஃபை என்ஜாய் பண்ணோம்னா கண்டிப்பா நம்மளோட லைஃப் பியூட்டிஃபுல்லா இருக்கும். அதுல எந்த டவுட்டும் கிடையாது. நம்ம வந்து ஜென்சின்னு பிரிக்க வேண்டாம். இந்த 90s 2Kன்னு இருக்கா இல்லையா? 2K கிட்ஸ் எல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிறா. இந்த 90s கிட்ஸ் எல்லாம் கல்யாணம் பண்ணாமலே ட்ரெண்ட ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன், நான் வந்து ஸ்டேட்டஸ்ல வந்து என்ன ஒசத்திக்கணும் அப்படின்னு இருந்துட்டு இருக்கா. அவள்லாம் இவாளை பார்த்து ஏளனமா சிரிச்சுட்டு இருக்கா. அதாவது என்ன இவ சைல்டு மேரேஜ் பண்றா, இப்பவே கல்யாணம் பண்ணி இப்பவே குழந்தை பெத்துக்க போறாளா அப்படின்லாம் ஏளனமா சிரிச்சுட்டு இருக்கா. 2K கிட்ஸா இருக்கிற நம்ம அவளுக்குலாம் ஒரு லெசன் சொல்லி கொடுப்போமே. திரும்பவும் ஒரு நல்ல கான்செப்டோட உங்களை மீட் பண்றேன். Until then, bye from அபிதா ஸ்ரீ. நமது சாஸ்திரா சேனலில் திருக்கோவிலூர் KB ஹரிபிரசாத் சர்மா அவர்கள் வழங்கும் தினசரி பஞ்சாங்க குறிப்பு, ஆன்மீகம் மற்றும் ஜோதிட தகவல்களை உள்ளடக்கிய நிகழ்ச்சி அனுதினம் ஆனந்தம். தினம்தோறும் அதிகாலை 5:45 மணிக்கு. இத்துடன் திங்கட்கிழமை தோறும் உபன்யாச நிகழ்ச்சி, புதன்தோறும் அறிந்த புராணமும் தெரியாத கதைகளும், வியாழந்தோறும் வேதபுரி பிரம்மஸ்ரீ H யுவராஜ சாஸ்திரிகள் வழங்கும் நீதி சாஸ்திரம், வெள்ளிக்கிழமை தோறும் அபிதாஸ்ரீ வழங்கும் ஸ்த்ரீ டைம் ஆகிய சிறப்பு நிகழ்ச்சிகள் உங்களுக்காக எக்ஸ்க்ளூசிவா நம்ம சாஸ்திரா சேனலில் மாலை 5 மணி முதல் ஒளிபரப்பாகிறது. மறக்காம பாருங்கோ, லைக் பண்ணுங்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, முக்கியமா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் குரூப்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கோ.